ஃப்ரெண்ட்ஸ், assalamu alaikum warahmatullahi wabarakatuh. 2023 ஓட ரமடான் முபாரக். எல்லோருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்கள். சங்கைமிகு இந்த புனித ரமலான் மாதத்தில் நம்மளுடைய நேரத்தை வந்து கிச்சனில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அமல்கள் செய்கிறதுக்கு நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்காக சில முன்னேற்பாடுகள் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதில் சில ப்ரிப்ரேஷன்ஸ் ஐடியாஸ் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக ரமலான் மாதத்தில் இஃப்தார் ஆகட்டும், சகரா ஆகட்டும், நம்மளுக்கு அதிகமாக அடிக்கடி தேவைப்படக்கூடிய இன்க்ரீடியன்ஸை எப்படி கடைகளில் வாங்காமல் நம்ம வீட்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்றதை இந்த ஒரு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்கள். இதில் இருக்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு அதை ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிரெட் க்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இஃப்தார் ஸ்நாக்ஸுக்கு எல்லா ஸ்நாக்ஸுக்குமே நம்மளுக்கு கட்லெட் நகட்ஸுன்றது மாதிரி எல்லா இதுக்குமே நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அதை வந்து நம்ம வீட்டிலே செஞ்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 துண்டு ஸ்லைஸை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு குறன்னு பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த குறன்னு பொடிச்ச பிரெட் க்ரம்ஸை வந்து பார்த்திங்கன்னா பேனை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். அது கரெக்டான பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிறிஸ்பியாக ரவ ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸை நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி சிரப்பு தான் ரெடி பண்ண போகிறேன். ஏற்கனவே ரோஸ் மில்க் சிரப்பு இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் செம்பருத்தி சிரப்பு தான் ரெடி பண்ண போகிறேன். இதில் நம்ம சர்பத்து டீன்ற மாதிரி மில்க் ஷேக்குன்ற மாதிரி எல்லா ரெசிபி நம்ம செய்ய முடியும். செம்பருத்தியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கிடைச்சா நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் இந்தமாரி காஞ்ச செம்பருத்தி பூ கடைகளில் கிடைக்கிது. இது 25 கிராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 ருபீஸு. இதில் இருக்க பார்த்திங்கன்னா பூவில் மகரந்தமும் அதோட பூவோட அடிப்பாகமும் நம்ம எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு மீதி இருக்க ஃப்ளவர் மட்டும் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ நான் இதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மகரந்தத்தையும் அந்த தண்ணியும் நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணலாம். செம்பருத்தியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதை வந்து நம்ம சிறப்பாக எடுத்துக்கும் போது ரெகுலராக எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணிவிட்டு குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் அதிகமாக இருக்குது. ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இது ஃபுல்லாகவே கில் பண்ணிடும். ஃபேட்டி லிவரில் பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணிடும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இதில் இருக்குது. இப்போ பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு கிளாஸ் பட்டையில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இதை வந்து எல்லா ரெசிபீஸ்க்கும் ஸ்நாக்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 ஸ்லைஸ் தான் எடுத்திருந்தேன். அதுக்கு எனக்கு வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா செம்பருத்தி சிரப்பு தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஊற வச்சு இந்த தண்ணியை அப்படியே பூவோடு சேர்த்துட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். நல்ல பபுள்ஸ் வந்து கொதிக்க வர வரைக்கும் மூடி போட்டு அப்படியே கொதிக்க வச்சிடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா புளி பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 1/2 கிலோ புளி அளவுக்கு நான் வந்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜென்டிலாக 2 வாட்டி நம்ம வாஷ் பண்ணால் அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து எடுத்துட முடியும். பார்த்திங்களா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது அந்த வந்து டஸ்ட்டோடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி புளி பேஸ்ட் ரெடி பண்ணுறதுனால நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ரெண்டாவது இந்த டஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹைஜீனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சிரப்பு வந்து நல்ல பபுள்ஸ் வந்து கொதித்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு ஆவி அடங்குற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். எல்லாமே ஒரே டைமில் நான் பண்ணிகிட்ருக்கனால உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய மிளகு சீரகத்தூள் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த மிளகு சீரகத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஆம்லெட்லேருந்து நான்வெஜ் கிரேவி வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், அதிகமாக தேவைப்படும். 3/4 பங்கு சீரகமும் 1/2 பங்கு மிளகும் எடுத்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். எல்லா வித நான்வெஜ் கிரேவிக்கும் நம்மளுக்கு இது அதிகமாக தேவைப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி சிரப்பு வந்து நம்மளுக்கு அந்த தண்ணியை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவரில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோட எசன்ஸை நம்ம எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவர் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது ஃபேஷியல் ஸ்க்ரப்பர் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹேர் ஆயில் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு தடவை எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க எக்ஸ்ட்ராக்டை நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நான் கடாயில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன்.
25 கிராம் ஃப்ளவர் நான் எடுத்துருந்தேன். அதுக்கு வந்து 300 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை போட்டுட்டு, இதுக்கு ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா கிரேட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலான ரெட் ஃபுட் கலர் கிடச்சிரும். இல்லைன்னா நீங்கள் கடைகளில் கிடைக்கிற ரெட் கலர் ஃபுட் கலர் ஏதாவது போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ண போகிறேன். கஸ்டர்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப செலவும் கம்மி நமக்கு கடைகளில் வாங்குறதோட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் எடுத்துக்கிற குவான்டிட்டி எல்லாமே சேம் குவான்டிட்டியாக இருக்கணும் கண்டிப்பாக. சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் மாவு, மில்க் பவுடர் 3மே சேம் குவான்டிட்டியில் நம்ம எதில் மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அதே அளவில் நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவும் மில்க் பவுடரும் சேர்த்துட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் அண்ட் ஃபுட் கலர் எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மூடி அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ராக்ரன்ஸ்க்காக இந்த வெனிலா எசன்ஸ் தான் இந்த கஸ்டர்ட் பவுடரோட ஃப்ளேவரு. இதில் 3 ஏலக்காய் நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ சிரப்பை வந்து நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சிரப்பு வந்து சர்க்கரை பாகு பதத்தில் தேவையில்லை. ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கம்பி பதத்தில் வந்து ஸ்டிக் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக ஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டா போதும். இப்போ அந்த செம்பருத்தி சிரப் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா ரம்ஜான் டைம்லேருந்து இஃப்தார் வரைக்கும் உங்களுக்கு எல்லா டெசர்ட்டுக்கும் நம்ம அதிகமாக டெசர்ட் செய்வோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடைகளில் வாங்கும்போது உங்களுக்கு ரேட் வந்து அதிகமாக இருக்கும். வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். விலையும் கம்மி. இப்போ சிரப்பை வந்து எல்லாம் சூடுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை லெமனை எடுத்து ஜூஸை நான் அதில் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா சர்க்கரை வந்து ஆனதுக்கப்புறம் கிறிஸ்டல் ஆகிடுச்சு உங்களுக்கு கட்டி ஆயிரும். சிரப் கன்சிஸ்டன்சி இருக்காது. ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து லெமன் சேர்த்துக்கணும். இப்போ கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா சளிச்சிட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லைனா நம்மளுக்கு டெசர்ட் செய்யும்போது லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும், ஸ்மூத்தாக இருக்காது. இப்போ இந்த வந்து சிரப்பை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இஃப்தாருக்குலாம் நம்ம அதிகமாக லெமன் தேவைப்படும். அது அந்த லெமனை வந்து ஒரு டைம் நம்ம கட் பண்ணி ஜூஸ் போட்டுட்டு இருக்க முடியாது. ரெண்டாவது நம்ம வந்து லாங் லைஃப்பும் வந்து நம்ம லெமன் ஜூஸை வந்து இந்தமாரி செஞ்சால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், ஃப்ரெஷ்னஸ் மாறாமல். ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜோட டோரில் வச்சுட்டிங்கன்னா எல்லா ரெசிபீஸ்க்கும் நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விலை அதிகமாக இருக்க டைம், விலை கம்மியாக இருக்க டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விலை அதிகமாக இருக்க டைமில் கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 மந்த்லேருந்து 2 மந்த் வரைக்கும் இந்த லெமன் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக கிளாஸ் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரிட்ஜோட டோரில் தான் வைக்கணும். சிரப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு 25 கிராம் தான் வந்து ஃப்ளவர் எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து எனக்கு ஒரு 500 ml அளவுக்கு எனக்கு சிரப் கிடச்சிச்சு. இந்த லெமனோட எக்ஸ்ட்ராட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இதை வந்து ஊறுகாய் செய்யலாம். இதில் வந்து டிஷ்வாஷ் லிக்விட் நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா இதையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். சோப், ஹேர் ஆயில் எது நீங்கள் ஷாம்பு ரெடி பண்ணுறதாலும் இந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செம்பருத்தி சிரப்பை வந்து இப்போ நான் வெறும் தண்ணியில் ஊற்றி தான் டைல்யூட் பண்ணி குடிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்பயும் போல் சர்பத்துக்கு யூஸ் பண்ணுற பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ் சேர்த்து நம்ம சர்பத்தாக ரெடி பண்ணிக்கலாம். இல்லை இதை டீயாக யூஸ் பண்ணிக்கலாம். வாட் எவர் இஸ் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். செம்பருத்தியில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஏற்கனவே பெனிஃபிட்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இன்ஸ்டண்ட்டாக ரோஸ் மில்க் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ப்ரிப்ரேஷன் வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ வந்து புளி பேஸ்ட்டு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கப்புறம் வேக வச்ச புளியை வந்து 2லேருந்து 3 தடவை வந்து அந்த புளியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புளி பேஸ்ட் வந்து ரொம்ப தண்ணியாக அதிகமாகிடும். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜு வெளியே வச்சு யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கை யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜோட டோரில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 இயர் வரைக்கும் கூட நம்ம வந்து இந்த புளி பேஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கை போடாமல் இருக்கணும், ஃப்ரிட்ஜோட டோரில் வச்சுக்கணும். இது நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன்றனால நான் ஃப்ரிட்ஜோட டோரில் தான் வைக்க போகிறேன். அதனால் நான் கை போட்டு கரைச்சி எடுத்துக்கிறேன். புளி பேஸ்ட்டு வந்து ஒரு தடவை நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக வேலை இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு தடவை நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம குழம்பு வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ண முடியும்.
புளி தண்ணி எடுத்து வச்சுருந்த தண்ணியில் வந்து இப்போ 2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 2 ஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். இந்த புளி தண்ணி வந்து நல்லா திக்காக பேஸ்ட் அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பாதாம் மிக்ஸ் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த பாதாம் மிக்ஸுக்கு வந்து நம்மளுக்கு இஃப்தார் டைமுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ வீட்டிலே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். 100 கிராம் பாதாம் வந்து எடுத்துருக்கேன். அதில் வந்து 6லேருந்து 10 முந்திரி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 6 முந்திரி எடுத்து சேர்த்துக்கிறேன். இதில் 3 ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்குன்னா பாதாம் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு தோலை எடுத்துகிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வறுத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். டைம் இல்லாதவங்க இப்படியே செஞ்சுக்கலாம். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா பாதாம் எந்த அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோமோ சேம் மெஷர்மெண்ட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். சர்க்கரையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாதாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மறந்தாப்பில் வந்து சர்க்கரையும் பாதாமும் ஒன்றா கொட்டிட்டேன். ஏன்னா நம்ம பாதாம் வந்து குறை தான் அரைக்க போகிறோம், நைஸாக அரைக்க போகிறது இல்லை. அதனால் சர்க்கரையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சள்தூள் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நான் சூடான பாலில் கலந்து குடிக்க போகிறேன். ஸோ சளிக்கு இருமலுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குன்றதுனால பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் மஞ்சள்தூள் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு கல்லுப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்துட்டு உங்களுக்கு குங்குமப்பூ இருந்தால் அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அரைச்சி வச்சுட்டா வீட்லேயே உங்களுக்கு சூப்பரான பாதாம் மிக்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கொண்டைக்கடலை, பச்சை பட்டாணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் வந்து ஊற வைக்க மறந்துடுவோம். திடீர்னு ஒரு ரெசிபி செய்கிறதா இருக்கட்டும், திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு வந்து நம்ம மறந்துடுவோம், ஊற வைக்க மாட்டோம். ஸோ இதை வந்து ஊற வச்சுட்டோன்னா நம்ம டக்குன்னு செய்கிறதுக்கு நம்மளுக்கு இதாக இருக்கும். 2வது நல்லா ஊற வச்சுட்டு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஜிப்லாக் கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பாட்டு முளை கட்டிகிட்டு இருக்கும். ஃப்ரீசரில் நம்ம வச்சுட்டோன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலாப்பல் சென்னா எது பண்ணுறதுனாலும் உங்களுக்கு வந்து டக்குன்னு அது செய்ய முடியும். இப்போ புளி பேஸ்ட் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாதாம் மிக்ஸ் நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெல்லம் வந்து நம்ம அடிக்கடி வந்து காய்ச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வெள்ளைப்பாகை எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஒரு 2 கொதி வரைக்கும் வெள்ளைப்பாகனை கொதிக்க வச்சுட்டு அதோடக்கப்புறம் நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாதாம் பீசினை வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்டு ஒரு பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா இஃப்தாருக்கு நம்ம டக்குன்னு ஊற வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் மாசி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாசியை வந்து பார்த்திங்கன்னா முழு மாசியை எடுத்துகிட்டு நம்ம அம்மியில் ஃபஸ்ட்டு இடித்து வச்சுக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மாசியும் லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி மாசியை வந்து ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் நம்ம நிறைய நாள் ஸ்டோர் பண்ணுறோன்னா அது வந்து பூச்சிலாம் வர ஆரம்பிச்சது. ஸோ நான் லைட்டாக அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயோட ஹீட்டில் தான் வந்து நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் தேவையான சால்ட்டு காஞ்ச மிளகா நம்ம சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுட்டோன்னா ஒவ்வொரு தடவை மாசி செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதிகமாக சகருக்கு வந்து நம்ம மாசி எடுத்துப்போம். ஸோ இது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நிறைய பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். எல்லாருக்கும் இனிய ரமலான் முபாரக். இந்த ரமலான் மாதத்தில் உங்கள் எல்லோருக்கும் வீடுகளிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிறைந்து வளையத்துக்கு எனக்கு அல்லாஹ்விடம் நான் துவா செய்கிறேன். எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. இந்த ரமலான் மாதத்தில் நம்ம அதிகமான அமல்கள் செய்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனும் ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும் மேலும் நிறைய வீடியோ போடுறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சேர்ந்து பயணிப்போம். அன்டில் பை பை. ஸ்பார்க்கல்ஹோம்மேக்கர். டொமேட்டோ சாஸ், ரூஹாப்ஸ் சிரப்பு, சமோசா ஷீட் எல்லாம் ஏற்கனவே ஒரு ப்ரிப்பரேஷன் வீடியோவில் போட்டிருக்கேன்.